ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வந்து பார்ட் 2 வீடியோ ஏசி மேக்கிங்கில். ஆக்சுவலி இது வந்து ஃபோனில் ஸ்டோரேஜ் பற்றலை, ஸோ தட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணிட்டேன். வீடியோவை போட முடியல. இது வந்து எப்படின்னா, இது வந்து ஏசி ரிமோட், ஓகேவா? இது ஆக்சுவலி செஞ்சதுதான். எப்படின்னா, நார்மலாக ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்குல்ல, அதோட போர்டும் அதோட ரிமோட்டும் இருக்குல்ல, அதில் இருக்கிற சர்க்கியூட் போர்டு, ரிமோட்டோட சர்க்கியூட் போர்டு எடுத்து இது ஒரு கார்ட்போர்டில் வச்சு உங்களுக்கு எப்படி ஏசி ஷேப், ரிமோட் ஷேப் எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க, ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஏசி ரிமோட்டுன்னு தலைகளாக தான் தெரியும். இருங்க, இது எப்படி வேலை செய்யுன்னு காட்டுறேன். இது ஆக்சுவலி எதுக்குன்னா, உள்ளுக்குள்ள ஒரு இந்த தெரியுதா, பேட்ரி, சர்க்கியூட் போர்டு, ஒரு மோட்ரு. இது என்ன பண்ணுன்னா, உள்ளுக்குள்ளே நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுறோம், சரியா? ஆன் பண்ணியாச்சா? இப்போ உங்களுக்கு தெரியும், இது கீழே தான் இருக்கு. இப்போ நான் அப்பு பட்டன் அழுத்துறேன். அப்பு தான் அழுத்துறேன் பாருங்க, எதுவும் பண்ணல. அப்பு அழுத்துறேன்னா டவுன் அழுத்துறேன், கீழே போதா பாருங்க. இங்கேருந்து நான் ஆப்ரேட் பண்ணுறேன். இருங்க, உங்களுக்கு இங்கே வச்சே காட்டுறேன். இங்கே வச்சுட்டேன். இங்கே கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் பின்னாடி இப்போ தெரியுதா? ஓகே, பாருங்க கைஸ், பக்கத்தில் வந்து காட்டுறேன். இப்போ இது கீழே இருக்குது, சரியா? ரிமோட் இங்கே இருக்குது, இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, தெரியுதா? இந்த பட்டன் இருக்கா, இது அழுத்துறேன். ஃபஸ்ட்டு அப் அழுத்துறேன், சரியா? இதுலேருந்து பக்கத்தில் தான் வச்சு பண்ணணும் கைஸ். ஏன் தெரியுமா? ஏன்னா இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆண்டனா இருக்குல்ல, ஆண்டனா வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது. பக்கத்தில் வச்சாதான் வேலை செய்யும். இன்னொன்று அழுத்தில் உங்களுக்கு ஜஸ்ட்டு காட்டுறேன். ஆக்சுவலி ரிமோட்டில் பேட்டரி தீர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகுது. பாருங்க, அப் அழுத்துறேன், அப்போ வச்சா இப்போ டவுன் எடுத்துறேன். இது ஒரு பிரச்சனை கைஸ். சும்மா கீழே வந்துருச்சா? இதுக்கு இங்கேருந்து காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் ரிமோட்டு. இப்போ அப்போ அழுத்துறேன், அப்பு டவுனு. ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம வீடியோ. இதுதான் பார்ட் 2வில் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்படி செய்யறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, பக்கத்துலேருந்து பண்ணிட்டேன். ஆக்சுவலி ஒரு கார்ட்போர்டு நீளமாக எடுத்துக்கோங்க, ஏசியோட சைஸுக்கு, ஓகேவா? தெரியுதா? அதுக்கப்புறம் நான் இந்த போ மாட்டர் காட்டினில்ல, அது ஓகே. இங்கே பக்கத்தில் ஒரு பேட்ரி, அதுக்கப்புறம் ஒரு காரோட சர்க்கியூட் போர்டு, ஃப்ரண்ட் பேக், சரியா? ஃப்ரண்ட் பேக்கில் இந்த மோட்டர் வந்து சால்டரிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போ போல் பேட்ரி அதெல்லாம் மாட்டிட்டு இந்த ஒரு கயிறு போட்டுருங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் எழுத்தையில் ஃப்ரண்ட்டு சுற்றையில் இந்த கயிறு இழுக்கும், இப்படி டவுன்னா இப்படி கீழே வரும். ஓகே, புரிஞ்சா? இதை வந்து ஆக்சுவலி நீங்கள் லூஸாக விடணும். நான் ஆக்சுவலி ரொம்ப லூஸாக விட்டுருக்கேன், அதனால தான் மேலே கீழே வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிங்க. ஓகே, see you in the பார்ட் 3 வந்து மினிமம் நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேல தான் வரும். ஏன் தெரியுமா? மேக்ஸிமம் தேர்ஸ்டே வந்துடும். ஏன்னா அதோட பார்ட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கு கைஸ். அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் அந்த டேட் அப்போ. ஏன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260 வருது கிட்டோட. என்ன கிட்டுன்னா ஒரு 555. ஓகே, அந்த நம்பர் மோட்டர் இது, சரியா? அது வந்து 12 volt to 24 volt கரண்ட்டு கொடுக்கலாம், சரியா? அதுக்கப்புறம் அதோட ப்ரொப்புலர் ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபேன் தெரியுமா, நார்மலாக சீலிங் ஃபேன் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அதில் வந்து ஒரு மாடியூல், அது மொத்தமாக சேர்த்து 260 அமேசானில் வாங்கியிருக்கேன். அதோட லிங்க் வர டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே, see you in the next video. Bye.